இதில் பார்த்தோம்னாக்கா there are few subdivisions இருக்கும். அதில் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குரிய வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதுக்குரிய சொல்யூஷன் வந்து எஸ் ஆர் நோ, அதாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ்னா அப்படின்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு வந்துச்சுனாக்கா எஸ்ன்னு போடுவோம், இல்லை அப்படின்னா நோன்னு போடுவோம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக யூ ஹேட் ரீப்ளேஸ் 3 ஆஸ் த வேல்யூ. சரி, அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக வி ஹாவ் டு ரீப்ளேஸ் 3 வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக எழுதுவோம். அதுதான் இங்கே வந்து சால்வ். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3, இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்கிற 3 அப்படியே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 3, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 0 வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ 3 + 3 வில் பி 6. அப்போ திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. 6ன்றது 0ன்றது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ 6 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, which is left hand side is not equal to right hand side. அப்போ this is no அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். இப்போ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னாக்க எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 தான் கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இதில் எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் -3. அப்போ திஸ் இஸ் எக்ஸ் வேல்யூ -3ன்றது இங்கே ஈக்குவேஷனில் இருக்கிற +3ன்றது இருக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து -3 + 3, ரைட் ஹேண்ட் சைடு வந்து இங்கே இருக்கிற 0ன்றது. ஸோ அப்போ -3 + 3 வில் பி கேன்சல் ஆனிச்சுனாக்க ரிசல்ட் வில் பி 0. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 0, விச் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? அப்போ இது வந்து எஸ்ன்னு சொல்லி எழுது. ஓகே, நெக்ஸ்ட் 8th சப்டிவிஷன் 5x இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்றது வந்து 5x, ரைட் ஹேண்ட் சைடு வந்து 25. இங்கே எக்ஸுக்கு பதிலாக வந்து -5ன்னு சொல்லி we have to replace. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னாக்கா 5 × -5 அதான் இங்கே வந்து 5 × -5, ரைட் ஹேண்ட் சைடு வந்து 25ன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த 25 அப்படி எழுதிப்போம். இப்போ 5 × -5 will be -25. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து 25 இருக்கும். அப்போ இது ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல். ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து -25, இங்கே இருக்கிறது +25. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. Therefore, we have to write here no. Now, the 10th subdivision m/3 is equal to 2, where we have to replace m is equal to 0. அப்போ m க்கு பதிலாக 0ன்னு போடணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து m/3, ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2. ஸோ m க்கு பதிலாக 0 / 3 is equal to இங்கே ரைட் ஹேண்ட் சைடு 2 அப்படி எழுதிக்குவோம். அப்போ 0 by any number is 0. அப்போ 0 is not equal to 2. அப்போ left hand side is not equal to right hand side. Therefore, the result is no. Similarly, the 11th subdivision m/3 is equal to 2. அப்போ m க்கு பதிலாக 6ன்னு சொல்லி we have to replace the value. அப்போ left hand side வந்து 6/3 is equal to right hand side இருக்கிற 2 வந்து அப்படியே எழுதியிருப்போம். அப்போ 1 3s are 3, 2 3s are 6. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னாக்கா 2ன்னு வந்திருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. therefore it is yes. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ட்ரை பண்ணோம். அந்தந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். எக்ஸ்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா எக்ஸ் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடாக இருந்துச்சுனாக்கா எஸ்ன்னு போடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னாக்கா நோன்னு போடணும். அவ்வளோதான் சிம்பிள் ரூல். இப்போ இங்கே வந்து எம்முக்கு பதிலாக 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம், எம்முக்கு பதிலாக 6ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ யூ ஹேவ் டு கன்சிடர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னாக்கா நோ. Question number 2. This is also on the same type of question number 1. Question number 1 பண்ண மாதிரி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் வேல்யூ நம்ம சால்வ் பண்ணுறது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் வி ஹேவ் டு செக். தென் யூ ஹேவ் டு சே எஸ் ஆர் நோ. அவ்வளோதான். இப்போ 7n + 5 is equal to 19. சரிங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 7n + 5, ரைட் ஹேண்ட் சைடு வந்து 19. அப்போ n-க்கு பதிலாக -2ன்னு சொல்லி யூ ஹேவ் டு ரீப்ளேஸ். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 7n, அப்போ n-க்கு பதிலாக -2, ஓகே, +5, இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து 19. இதை அப்படியே வச்சுட்டு வந்துப்போம், இதை ஒன்றும் பண்ண மாட்டோம். இப்போ -2 × 7 will be -14, +5, இப்போ இது வந்து -14 +5. அப்போ 2 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ன்றப்போ வந்து கிரேட்டர் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ், ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 9ன்னு சொல்லி கிடைக்கும்.
இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து 19. அப்போ -9 இஸ் நாட் ஈக்குவல் டு +19. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. therefore the result is no. அப்போ n-2 it is not the solution of 7n plus 5 is equal to 19. இப்போ இதிலே பார்த்தோம் அப்படின்னாக்க f 4p minus 3 is equal to 13 கொடுத்துருக்காங்க. and we have to replace p பதிலாக 0ன்னு சொல்லி substitute பண்ணணும். அப்போ this is left hand side and 13ன்றது வந்து right hand side. அப்போ 4p pக்கு பதிலாக 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ 4 into 0 minus 3. அப்போ any number into 0 is 0. அப்போ 0 minus 3 is equal to 13. அப்போ இது வந்து -3. இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு 13 இருக்குது. அப்போ -3 is not equal to +13. அப்போ left hand side is not equal to right hand side. therefore the result is no, which means p is equal to 0. it is not the solution of 4p minus 3 is equal to 13. suppose left hand side is equal to right hand side ஆயிருந்துச்சுனாக்கா எஸ்ன்னு சொல்லி எழுது. ஓகே, அப்போ question number 3, இதில் first subdivision, we have to find out the value of p which satisfies the given equation. அப்போ 5p plus 2 is equal to 17 கொடுத்துருக்காங்க. அப்போ 5p plus 2ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் 17ன்றது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி பேர் வச்சுப்போம். இப்போ இதிலேருந்து இந்த அன்னோன் இருக்கு பார்த்தீங்களா, 5p மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இந்த நம்பரை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருக்கு, சைட் சேஞ்ச். அப்போ சைட் சேஞ்ச் பண்ணுறப்ப இங்கிட்ட வந்து +2 இருந்துச்சுனாக்கா அந்த சைடு போகிறப்ப வந்து -2 மாறும். சரிங்களா? சப்போஸ் இங்கே -2 இருந்துச்சுன்னா அதர் சைடு போகிறப்ப வந்து +2 மாறும். ஓகே, அப்போ 17 minus 2 will be 15. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா this is 5 into p. அப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது வந்து சைட் சேஞ்ச் பண்ணுறப்ப டிவிஷனாக போகும். அப்போ 15 divided by 5ன்னு சொல்லி வந்துடும். 1 5s are 5, 3 5s are 15. அப்போ வேல்யூ ஆஃப் p is equal to 3. இப்போ இந்த வேல்யூ ஆஃப் p இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 சூட் பண்ணணும். அதாவது 5p plus 2 is equal to 17. அப்போ 5p plus 2ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, 17ன்றது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ 5 into pக்கு பதிலாக 3ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ 5 into 3 plus 2 is equal to ரைட் ஹேண்ட் சைடு 17 அப்படி இருக்கும். அப்போ 3 5s are 15 plus 2 is equal to 17. அப்போ 17 is equal to 17. therefore left hand side is equal to right hand side. therefore the value of p is equal to 3 is the solution of 5p plus 2 is equal to 17. okay, similarly the second subdivision பார்த்தோம்னாக்க 3m minus 14 is equal to 4 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ இந்த அன்னோன் இருக்குல்ல 3m மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. இந்த -14 சைட் சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறப்ப +14 மாறி இருக்கும். அப்போ 4 + 14, அப்போ 2 ஆட் பண்ணுறப்ப 18 வந்திருக்கும். இப்போ 3 into m, அப்போ 3 வந்து அதர் சைடு போகிறப்ப வந்து டிவிஷனாக மாறும். மைனஸாக இருந்துச்சுனாக்கா சைட் சேஞ்ச் பண்ணுறப்ப +ஆக மாறணும், இல்லை +ஆக இருந்துச்சுனாக்கா -ஆக மாறணும். மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷனில் போகும், இல்லை டிவிஷனாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். இதுதான் வந்து ரூல். அப்போ 18/3, அப்போ 1 3s are 3, 6 3s are 18. அப்போ வேல்யூ ஆஃப் m is equal to 6. now we have to substitute m is equal to 6 in equation number 1. அப்போ 3 into mக்கு பதிலாக 6 minus 14 is equal to ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 4 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. 3s are 18, இங்கே வந்து -14 is equal ரைட் ஹேண்ட் சைடு 4. அப்போ 18 minus 14 is equal to 4. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 4 அப்படி எழுதிப்போம். therefore left hand side is equal to right hand side. அதாவது 4 is equal to 4ன்னு வந்திருக்குது. therefore m is equal to 6 is the solution of 3m minus 14 is equal to 4. Question number 4. Write the equations of the following statements. Look at the first statement. The sum of numbers x and 4 is 9. அப்போ எக்ஸையும் 4ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 9ன்னு சொல்லி ரிசல்ட் வருது. சம் அப்படின்னாக்கா அடிஷன். அப்போ ஆன்சர் பாருங்கள், x plus 4 is equal to 9. That's all. Second subdivision. 2 is subtracted from y is 8. அப்போ ஒயிலிருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 8ன்னு ரிசல்ட் கிடைக்குது. தட் இஸ் y minus 2 is equal to 8. அவ்வளோதான். அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன். 10 times a is 70. அப்போ 10 into a
10a is equal to 70. அதான் நம்மளுடைய ஆன்சர். The fourth subdivision, the number b divided by 5 gives 6, which means the number b, அப்போ b divided by 5 is equal to 6. அதுதான் நம்மளுடைய ஆன்சர். Fifth subdivision, 3/4 of t is 15. 3/4 அப்படின்னாக்க 3 by 4 into t is. Question number 5 பார்த்தோம் அப்படின்னாக்க ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு we have to write down the statements. Look at the first one, p plus 4 is equal to 15. அப்போ இது வந்து ஈக்குவேஷன். இதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதணும் அப்படின்னாக்க sum of the numbers p and 4. ஏன்னா pன்றது ஒரு நம்பர், 4ன்றது another நம்பர். இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணாக்க ரிசல்ட் இஸ் 15. அப்போ the sum of numbers p and 4 is 15. At second subdivision, m minus 7 is equal to 3 இருக்குது. அப்போ 7 is subtracted from m is 3. அதே மாதிரி third subdivision, 2m is equal to 7. அப்போ 2 times m is equal to 7. அதான் அதனுடைய ஸ்டேட்மெண்ட். அடுத்து fourth one, m by 5 is an equation in the following cases. First subdivision is Irfan says that he has 7 marbles more than 5 times the marbles of permit has. Irfan has 37 marbles and we have to consider m, that is take m to be the number of permits marbles. அப்போ இதுக்குற சொல்யூஷன் பார்த்தோன்னா ஆன்சர் பாருங்கள். let m be the number of marbles as held by permit. ஓகே, அப்போ the statement is 5 times கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 5m plus 7 மோர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனால் 5m plus 7 இது ரெண்டையும் ஆட் பண்ணாக்க நமக்கு வந்து டோட்டல் 37. அப்போ ஈக்குவேஷன் இஸ் 5m plus 7. அவ்வளோ. அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன், லக்ஷ்மிஸ் ஃபாதர் இஸ் 49 years old. He has 4 years older than 3 times லக்ஷ்மிஸ் ஏஜ். சரிங்களா? அப்போ லக்ஷ்மிஸ் ஏஜை வந்து ஒய்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ since it is 3 times லக்ஷ்மிஸ் ஏஜ்ன்றப்போ வந்து அப்போ 3 times of y plus 4 more years, அப்போ 4 years older, அப்போ ப்ளஸ் 4னு அர்த்தம். அப்போ ஃபாதருடைய ஏஜ் வந்து 49. அப்போ 3y plus 4 is equal to 49. This is the required equation. அடுத்து third one பார்த்தோம்னாக்க, the teacher tells the class that the highest mark obtained by a student in her class are twice the lowest marks plus 7. அப்போ highest markன்றது வந்து 87 கொடுத்துருக்காங்க. அப்போ lowest mark வந்து Lன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ அந்த ஹையஸ்ட் மார்க் 87 வர்றதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க twice the lowest mark plus 7. அப்போ 2L plus 7 is equal to 87. அவ்வளோ. Now the fourth one is, in an isosceles triangle, the vertex angle is twice either the base. Now let the base of the angle to be B, and remember the sum of the triangles is 180 degree. அப்போ isosceles அப்படின்னாக்க any two sides will be equal, third side will not be equal. அதே மாதிரி 2 angles ஈக்குவலாக இருக்கும், third side will not be equal. சரிங்களா? அப்போ பேஸ் வந்து Bன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ since 2 sides, அப்போ 2 sidesன்றப்போ வந்து அந்த பேஸை வந்து கட் பண்ணுறோம் அப்படின்றப்போ வந்து அது வந்து 1B 2Bஆ சொல்லி மாறும். சரிங்களா? அதனால தான் the vertex of the angle is 2Bன்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அப்போ sum of the 3 angles in a isosceles triangle or a triangle is 180 degree. அப்போ ஒவ்வொரு ஆங்கிளையும் பார்த்தோம்னாக்க B plus B plus 2B, அப்போ which is equal to 180 degree. அப்போ ஆட் பண்ணுறப்போ வந்து 4Bன்னு சொல்லி வரும். இப்போ 4B is equal to 180 degree. அதுதான் வந்து நமக்கு required equation. 4B is equal to 180 degree.